ஜெனிஃபர் கீதா வடசென்னையில இருந்து. ராயபுரம்ல ஒரு கத்தோலிக்க சர்ச்ல இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்பட்ட அற்புதங்களை பறைசாற்றும்படி இந்த எக்ஸிபிஷன் நடத்துறாங்க. வீட்டுல இருக்கிற பெண்கள் தங்களோட கைகளால அவங்களோட டேலண்ட்டை ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்றாங்க. நாளைக்கு தான் அந்த எக்ஸிபிஷன் நடக்க போகுது. இன்னைக்கு இரவு இதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவங்களோட டேலண்ட் எல்லாம் நான் பார்த்த உடனே இதுல வேலை செய்யற பெண்களும் வந்து கலந்துக்கிறாங்க. இருந்தாலும் வீட்டுல இருக்கிற பெண்களுக்குள்ள எவ்வளவு விதமான டேலண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஆனா நம்ம இன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம அதுல இணைந்து கொள்றோமா? அதை செய்யறதுக்கு ஆசைப்படுறோமா? ஆனா இந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு எஸ்தர் ராஜாத்தியை தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமா, தேவன் அவர்களை ராஜாத்தியா தெரிந்து கொண்டார். மொர்தெகாய் கிட்ட முதல்ல அவங்க மறுக்கிறாங்க யூத ஜனங்களுக்காக பேசுறதுக்கு. அப்போ மொர்தெகாய் சொல்றாரு, ஒருவேளை இந்த ஸ்தானத்துக்கு தேவன் உன்னை வச்சதுக்கு காரணம் இப்படி யூத ஜனங்களோட ஜீவனை மீட்கிறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரே பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3 நாள் உபவாசம். அதுக்கப்புறம் ராஜா கிட்ட தேவன் ஞானத்தோட சாமர்த்தியமா பேசி யூத ஜனங்களோட ஜீவனையும் தன்னுடைய ஜீவனையும் காக்கும்படி செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி நம்ம கைக்கு கிடைக்கிற வேலைய ஆசையோட முழு பலத்தோட நம்ம செய்யறோமா? பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்குது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இனி வருகிற நாட்கள்ல உங்கள் கைக்கு நேரிடுற எல்லா வேலையும் தேவனுடைய பலத்தோட ஞானத்தோடையும் நிச்சயமா நீங்க செய்வீங்க. God bless you all.